மக்களே எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போறாங்க, யார் எலிமினேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற ஒரு டீட்டெயில் அனலைசிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உல்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை பல பேருமே பாக்குறீங்க, மறக்காம லைக்கும் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செய்து அதை பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல எந்த நிலைமையில இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா, திவாகர் முதலிடத்தில் 23.19%, 1,72,200 வாக்குகள், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1.5 லட்சத்தை கடந்து ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்காரு. இதுல ஒரு பெரிய மாற்றங்களே நடக்கல. முதல் நாளுக்கு அப்புறம் இந்த நாள் அந்த வெள்ளிக்கிழமை வரையும் திவாகர் தான் லீடிங், திவாகர் தான் டாமினேட்டிங் அப்படின்றது. போன ஒரு வாரம் தான் கண்டென்ட் கொடுத்தான், நீங்களா டார்கெட் பண்ணி ஏத்தி விட்டீங்க. அதை ஏத்தனதை இறக்க முடியாம பல பேரும் தவிச்சிட்டு இருக்காங்க. பட் அதை தாண்டி பல பேரும் கண்டென்ட் கொடுக்கலன்னு வச்சுக்கீங்களேன். ஸோ அந்த கேட்டகரியில் திவாகர் இடத்த காலி பண்ண முடியாது. அஃபிஷியல்லையும் அவர் தான் ஃபர்ஸ்ட்ல இருப்பார், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது இடம் சபரிக்கு 19.03, 1,40,000, கிட்டத்தட்ட திவாகருக்கும் சபரிக்குமே 32,000 வாக்குகள் வித்தியாசமே இருக்கு. ஸோ அஃபிஷியலுமே சபரி ரெண்டாவது இடத்துல தான் இருப்பார். ஏன்னா சபரி வந்து பெரிய தாக்கத்தை இந்த கேம்ல எடுத்துட்டு போயிருக்காருன்னா டாஸ்க் நல்லா பண்றாரு. போன வாரம் வாட்டர் டாஸ்க், இந்த வாரம் குக்கிங்கு, அந்த கேம்ல டாப் 3 வந்தாரு. இப்போ இந்த கேப்டன்சி டாஸ்க்லும் கடைசி வரையும் போராடிட்டு இருந்தார். ஓகே, அந்த கேட்டகரியில சபரிக்கும் ஓட்டு இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி சீரியல் ஃபேன்ஸுமே இருக்கு. பட் இந்த கேம்ல ஒரு டாமினேட் பண்ற மாதிரி நிறைய ஐ பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ஐ பாயிண்ட்ஸ் எல்லாம் பெருசா கேப்சர் பண்ண மாதிரி இல்ல. அந்த சீரியல் ஆடியன்ஸும் இருக்கும், பெருசா நெகட்டிவிட்டியும் அவர் மேல வரல, அதனால அவர் ஓட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சபரி ரெண்டாவது இடத்துல இருப்பார். மூணாவது இடத்துல பார்வதி 10.05, 78,000, கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி, ஒரு 80,000 70,000 டிஃபரன்ஸ் இருக்கு. பார்வதி போன வாரம் சரியான அடி, ஆனால் அது வீக்கெண்ட்ல இருந்து பவுன்ஸ் ஆகி இப்போ இவ்வளவு தூரம் வந்து பிளே பண்றாங்க. பல பேர் எக்ஸ்போசிங் கேம் விளையாடி எக்ஸ்போஸும் பண்றாங்க. ஸோ இதன் மூலியமா பார்வதி சொல்றதும் பல இடங்களை சரியா இருக்குன்ற மாதிரி ஒரு சில ஆடியன்ஸுக்கு புரியுது, அவங்களுக்கு போய் கன்வே ஆகுது. ஸோ ஒரு பக்கம் பார்வதிக்கான ஓட்டுமே இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிராஸ்டிக்கா நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது பர்சன்டேஜ் மூலியமா நம்மளாலையும் பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பா பார்வதின்ற மாதிரி ஒரு கேரக்டர் இந்த வாரம் எடுத்துட்டீங்கன்னா இந்த ஷோ, இந்த இந்த வாரம் ஃபுல்லாவே அன்பு மழையா பொழிஞ்சிருப்பாங்க, பாச மழையில் நனைஞ்சிருப்போம். பெருசா கண்டென்ட் இருக்காது. ஸோ அப்படி கண்டென்ட் இருக்கிற நபர் தூக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். பார்வதியும் சேஃப் ஜோன்ல தான் இருப்பாங்க, மாற்று கருத்து இல்லை. அடுத்து கமருதீன் 9.06, 67,000 வாக்குகள், கிட்டத்தட்ட ஒரு 10,000 வாக்குகள் பார்வதிக்கும் இவருக்குமே. இதுல கமருதீனை பொறுத்தவரையும் ஏகப்பட்ட வார்த்தைகள் விடுவது. ஸோ அவரு ஏதாவது ஒரு ட்ரிகர் பண்ணிட்டோன்னு வச்சுங்க, நம்ம சைலண்ட் ஆயிடலாம், அப்படியே உட்காந்துடலாம். பேசுதல நீ பேசு அப்படின்னு விட்டோம்னா அவரே வாயிலிருந்து பொன்மொழிகள்லாம் கொட்டுவாரு. ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் போன ஒரு போக்குல காரியம் துப்புவார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு. அந்த கேட்டகிரியில அவர் போன வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் மாறி இருக்காரு. ஆனா திருந்தல மாமா, அவன் வாயை திறந்தா அப்படியே ஆகுது மாமா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அவருக்கும் சீரியல் ஃபேன்ஸ் ஓட்டு வருது. இந்த கேமை பார்த்து ஓட்டு போறான்னு யாரா இருக்கும்னு பார்த்தா மேபி கொஞ்சம் ஒரு சில பேர் போடலாம். இந்த வாரம் பண்ண சில விஷயங்கள் நல்லா இருந்துச்சு, எக்ஸ்போஸ் பண்ணது கூட ஒரு சில விஷயங்கள் நல்லா இருந்துச்சு, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அதை வாயை கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தம்பி. அடுத்து அப்சரா 7.88, 58,000 வாக்குகள். எனக்கு தெரிஞ்சு அப்சரா இப்போ மாறி இருக்கலாம் அன்அஃபிஷியல்ல, ஆனா அஃபிஷியல்ல அப்சரா கீழே இருப்பாங்கன்றதான் நம்பிக்கை. 5வது நாள் இன்னைக்கு அவங்களோட ஸ்டோரிக்கு வந்துச்சு, அதன் மூலியமா நிறைய பேர் கனெக்ட் ஆயிருக்கும், ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கும், ஓட்டிங்ல ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கும்ன்ற மாதிரி நீங்க நம்பலாம். ஏன்னா ஓட்டிங் டைம் என்னமோ 1.5 மணி நேரம் தான் இருந்திருக்கு. அந்த 1.5 மணி நேரத்துல பெரிய மாற்றங்கள் நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அப்சரா அஃபிஷியல்ல டான்ஸ் ஜோன்ல தான் இருப்பாங்க அப்படின்றத என்னோட கணிப்பு. ரம்யாவுக்கு ஒரு விதமான பிளஸ் அமைஞ்சிருக்கும், ஏன்னா ரம்யாவோட ஸ்டோரி 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஸோ ரம்யாவுக்கு நெகட்டிவும் இருக்கு, பாசிட்டிவும் இருக்கு. ஸோ ரம்யா எலிமினேஷன் ஜோனுக்கு போற அளவுக்கு இல்லை, அவங்க சேஃப் ஜோன்ல தான் இருக்காங்க. 7.79, 58,000 வாக்குகள். ஓகே, ஸோ இதுல ரம்யா சேஃப் ஜோன். இப்ப 4 பேர் இருக்காங்க இல்லையா, அப்சரா, எஃப்ஜே, கெமி அண்ட் அரோரா. இந்த 4 பேருமே டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. ஏன்னா இந்த 4 பேருக்கான ஓட்டிங் டிஃபரன்ஸ் 1000, 1500 இந்த கேட்டகரியில தான் சுத்திட்டு இருக்கு. அன்அஃபிஷியலையும் சரி, அஃபிஷியலையும் அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த கேட்டகரியில. ஸோ எஃப்ஜே, கெமி, அரோரா அண்ட் அப்சரா ஒரு பக்கம். கெமி சேனலுக்கு தேவைப்பட்ட நபர். கெமிக்கு போன வாரம் ஒரு நெகட்டிவ், இந்த வாரம் பெருசா பாசிட்டிவ்ஸ் இல்லை. ஐ மீன் அந்த டாஸ்க் நல்லா பண்ணாங்க, அதை தாண்டி பெருசா பேசுற இடங்கள் இந்த மாதிரி நெகட்டிவ்ஸும் இந்த வாரம் இல்லை கெமியை பொறுத்தவரையும். அதனால மேபி சேனல் சைடு யோசிச்சு கெமி நமக்கு தேவை இருக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா வாய்ப்புகள் இருக்கும். இதுல எப்படின்னா கடைசியில வந்து ஒரு 2-3 பேர் செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க மக்களே. அஃபிஷியல்ல வந்து எப்படின்னா 3 பேரோட ஓட் ரேஞ்சு சேம் கவுண்ட்ல இருக்கு. டிஃபரன்ஸ் வந்து பிலோ 100, பிலோ 500 அந்த ரேஞ்சில் இருந்தா அது செலக்ஷன் பண்ணுவாங்க, யார் எடுக்கலாம் யார் வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கேட்டகிரியில கெமியை செலக்ட் பண்ண மாட்டாங்க நான் நினைக்கிறேன், கெமியை சேவ் பண்ணிடுவாங்க. அடுத்து எஃப்ஜே, அரோரா மற்றும் ஆதிரை அப்படின்னும் போது ஸோ எஃப்ஜேவை தேவைப்படும்னு நினைக்கிறேன். எஃப்ஜேவை தேவைப்படும்னு வச்சிருக்காங்க, ஏன்னா உள்ள ஒரு கண்டென்ட் போயிட்டு இருக்கு எஃப்ஜேக்கு, அதனால எஃப்ஜே தேவைப்படுவாருன்னு நினைச்சு வச்சிருப்பாங்க. இது ஒரு பக்கம்.
அரோராவா அப்சராவான்னு வரப்போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அரோராவுக்கும் வீட்டுக்குள்ள கண்டென்ட் போகுது, பட் அது வேற மாதிரி வெளியே போயிட்டு இருக்கு. ஸோ அதனால சில ப்ராப்ளம் வரும். அதனால அரோராவை தூக்கிடலான்னு யோசிச்சா அரோரா தூக்குறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதால அரோராவை தூக்கிடுவோம். அதுதான் நமக்கும் நல்லது, இதுக்கும் நல்லது. இல்லை அந்த கண்டென்ட் நமக்கு தேவைப்படும்னு யோசிச்சாங்கன்னா அரோராவையும் ஹோல்டு பண்ணி வச்சிருவாங்க. ஃபைனலி பேலன்ஸாக இருக்கிற அப்சரா தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்றதான் பாயிண்ட். ஏன்னா அந்த கேமில் அப்சரா அப்படின்ற ஒரு நபரை தூக்கிட்டு அந்த கேமை பார்த்தீங்கன்னாலும் ஒன்றுமே தெரியாது. அப்சரா இருந்த அட்ரஸும் ஒன்றுமே தெரியாது. கேமில் எந்த மாற்றங்களும் நடக்காது. அதே நீங்கள் எஃப்ஜேவை தூக்குனீங்கன்னா மாற்றம் நடக்கும், அரோராவை தூக்குனீங்கன்னா மாற்றம் நடக்கும், கெமியை தூக்குனா கூட மாற்றம் நடக்கும். ஆனால் ஒரே ஒரு பிளேயரை தூக்குனா மாற்றமும் நடக்காது. அந்த கேம் அந்த ரீதியில் போகும்னா அது அப்சரா மட்டுமே அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறேன். இதை தாண்டி நமக்கு இன்னும் அந்த வேக்கப் சாங்லாம் வரும். வேக்கப் சாங்லாம் வந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அந்த சாங் மூலிமா நம்மளால கெஸ் பண்ண முடியும். அதை கெஸ் பண்ண உங்ககிட்ட வந்து சேர்க்கிறேன். பாய் கைஸ்.